ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரேயர் ரிவைவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாளிலே கொடுக்கப்பட்ட செய்தி கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பை நம்ம பற்றி நம்ம தியானித்தோம் இல்லையா? அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று இந்த நாளிலே நான் நிச்சயமாய் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க போகிற தலைப்பு மனிதர்களின் அன்பு. இந்த கடைசி நாட்களில் மனித அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அன்பு என்றாலே மனிதர்கள் தான் இல்லையா? மனிதர்களிடத்துல, உயிரினங்களிடத்துல, எல்லா உயிரினங்களிடத்திலும் அன்பு காணப்படும். ஆனால் அந்த அன்பிலே மனித அன்பு முக்கியமானது. அதில் பார்த்தீங்கன்னா அன்பு தணிந்து போகும் என்று இந்த கடைசி நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உண்மையான அன்பையும் பொய்யான அன்பையும் நம்ம வகைப்படுத்த தெரியணும் இல்லையா? கிறிஸ்துவின் அன்பு ஒருத்தருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மனித அன்பில் முக்கியமானது அன்பு நீடிய சாந்தம் உள்ளது என்று 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீடிய சாந்தம் இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அநேகருக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், குடும்ப வாழ்க்கையில், பிரச்சனைகளில், போராட்டங்களில் சாந்தமாக இருக்கவே முடியல. அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ அழுத்தங்கள், அவ்வளோ சுமைகள், பணிச்சுமைகள், குடும்ப பாரங்கள், போராட்டங்கள், வாழ்வதே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீடிய சாந்தம் உள்ளது அப்படின்னா அதற்கு என்ன வேணும்? பொறுமை வேணும், அமைதி வேணும், சமாதானமான ஒரு வாழ்வு இருக்கணும். அப்போ தான் இந்த நீடிய சாந்தம் சாத்தியப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் கடவுள் பயம் உள்ளவர்கள், கடவுள் பயம் இல்லாதவர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என்ற 3 நிலைகளிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கடவுள் பயம் மிகுந்தவர்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், அவர்களிடத்துல அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதன், நீடிய சாந்த குணம் உடைய ஒரு மனிதனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாய் வாழ்ந்தாங்க. 430 வருஷம் அவருடைய அடிமைத்தன வாழ்வு. அந்த அடிமைத்தன வாழ்வில் அவங்க எதையுமே நினச்சி பார்க்கவே முடியாது. வேலையும் அவங்களுடைய கொடுமையான ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் அவங்க காணப்பட்டாங்க. அப்போது 430 வருஷங்கிறது சாதாரணமான காரியமே இல்லை. சுவாச காற்று கூட சுதந்திரமாக சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க ஒரு கட்டப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தின் சூழலில் எகிப்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளை விடுவிக்க எந்த கடவுளுமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பரிதபிச்சு பெருமூச்சின் சத்தம் அப்படி அவங்களால வெளியில் கூட சொல்ல முடியல. அவ்வளோ வேதனை. அதை பெருமூச்சாக தான் அது வெளிப்படுது. அந்த பெருமூச்சு 430 வருஷ அடிமைத்தனத்தில் வாழ்ந்த அத்தனை லட்சத்தின் மக்களுடைய பெருமூச்சின் சத்தம் பரலோகத்தில் போய் எட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பைபிளில் போடப்பட்டிருக்கு. கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார். அப்படியே பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். அத்தனை மக்களுடைய பெருமூச்சு அங்கே போனால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்போ அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஜனங்களை கடவுள் நினைவு கூர்ந்து, சரி பாவம் இந்த ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம விடுதலை செய்யணுமே, அவங்களும் விடுதலையாகி வெளியே வரட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்படி நினச்சி மோசே அப்படிங்கிற ஒரு மனிதனை அவர் சந்திக்கிறார். இந்த மோசே என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்தில் தான் ஒரு அடிமை ஜனத்தில் தான் அவர் பிறந்தார். ஆனால் அரண்மனையில் அவர் வளர்க்கப்பட்டு ஒரு தவறின் நிமித்தம் அவர் வேறு தேசத்துக்கு ஓடிப்போன இடத்துல அவர் நல்லது கல்யாணம் பண்ணி குழந்தைகளோட குடும்பமாக அழகாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. கடவுள் அவரை சந்தித்து இந்த மாதிரி என்னுடைய ஜனங்கள் அந்த தேசத்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவருடைய பெருமூச்சை கேட்டேன், அவருடைய கூக்குரலை கேட்டேன், அவருடைய வேதனையை நான் பார்த்தேன், அவங்கள விடுதலை ஆக்கணும்னு நினச்சிருக்கிறேன், நீ எனக்காக ஊழியம் செய்ய வருவியா அப்படின்னு சொல்லி மோசேக்கிட்ட கடவுள் கேட்குறாரு. கடவுள் கேட்கும் பொழுது மோசே உடனே நான் போகிறேன் ஆண்டவரே, நான் அவங்கள விடுதலை செய்கிறேன்னு சொல்லலை. அவர் எனக்கு பேச தெரியாது, நான் பேசினா திக்கி பேசுவேன், என்னாலெல்லாம் அப்படியெல்லாம் பேசியெல்லாம் பார்வன்கிட்டெல்லாம் போய் பேசவெல்லாம் முடியாது, எனக்கு அதுக்கான தைரியம் இல்லை, அதற்கான ஒரு பெரிய ஒரு கிருபை இல்லை அப்படின்னாலாம் அவர் என்னென்னமோ சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறாரு. அப்படி தட்டி கழிக்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதல்ல அமைதியாக சொல்லி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் உங்க கூட இருந்து வழி நடத்துகிறேன், நான் உங்க கூட இருந்து பேசுகிறேன், உன் சகோதரனை உனக்கு துணையாக நான் கொடுக்குறேன், நீ என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லி பலவிதமான அடையாளங்கள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் அந்த இடத்துல செய்து அவருக்கு ஒரு நம்பிக்கை வர வச்சு
வா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, எகிப்து தேசத்துக்கு மோசையை அனுப்பி வைக்கிறாரு. அவரும் அங்கே போகிறார். போய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் வந்து ஒரு மோசைக்கிட்ட பேசும்போது மோசே சொல்கிறாரு, இந்த மாதிரி கடவுள் என்னை சந்திச்சாரு, நம்மளை மீட்கும்படியாக அவர் என்னை அனுப்பியிருக்கிறாரு, அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து கடவுளை நம்புங்க அப்படின்னு சொல்லி டெய்லி அவங்களுக்கு அவர் சத்தியத்தை சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது ஜனங்களுக்குள்ள அது வரைக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா எங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்துருப்பார்ல, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிருக்கும்ல, நாங்களும் மற்றவங்கள மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமே. ஆனால் கடவுள் இல்லாதனால தானே நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து விடுதலை ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்ததாக இருக்குது மோசேக்கு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட பேசி இப்படி கடவுள் நம்மளைய சொந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு, சொந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு, சொந்த வீட்டை கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாரு, அவர் வந்து நம்மளே வழி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட தினமும் பேசுகிறாரு. அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, பார்வோன்கிட்டையும் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு நான் விடுதலை வேணும், நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவர் தினம் தினம் பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பார்வோனுக்கு ஒரு கட்டத்தில் கோபமாகி அந்த ஜனங்களை வேலை செய்யக்கூடிய வேலை செய்கிறதுக்கு தலைவனாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தலைவனை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க சும்மா இருக்கிறாங்க போல், அதனால தான் கண்டதையும் யோசித்துக்கிட்டு நாங்கள் எங்கள் ஜனங்களுக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், எங்களுக்கு சொந்த தேசத்துக்கு போகணும்னு நல்லா சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நேரத்தை வீணடிச்சிட்ருக்காங்க. அதனால் நீ என்ன செய்ய, அவங்கள ரொம்ப கடுமையாக வேலை வாங்கணும், அவங்கள சும்மா இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீ வேலை வாங்கணும், வேலைப்பளுவை அதிகமாக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கட்டளையிடுறான். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த உணவுப் பொருளில் கூட குறைவுகள் வருது. அப்போ பாருங்கள், ஏற்கனவே ரொம்ப உபத்திரவத்தில் இருந்தவங்க, கஷ்டத்தில் இருந்தவங்க, இப்போ இது நிமித்தம் இன்னும் அதிகமான ஒரு கஷ்டம் தான். விடுதலை வரும், நம்ம விடுதலை ஆகி போவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அப்போவே அங்கேயே அது அழிச்சு போடுற மாதிரியான சூழ்நிலைகள் வருது அவங்களுக்கு. மறுபடியும் அதிக கஷ்டங்கள் தான் அதிகமாகுது, உணவு தேவைகள் அது குறைவுபடுது, எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நேராக மோசைக்கிட்ட போகிறாங்க. மோசே, நீ வந்து கடவுள்கிட்டேருந்து வந்தேன்னு சொன்னேன், நான் உன்னுடைய வார்த்தையை நான் நம்பினேன், நாங்களாம் நம்பினோம், எப்படியாவது நம்ம விடுதலை ஆகணும். ஆனால் இங்கே அதற்கு எதிர்மாறாக தான் நடக்குது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தயவுசெய்து போயிரு, நாங்கள் ஏதோ கஞ்சியோ கூட குடிச்சிட்டு இருந்துடுறோம், உன் பேச்சை நம்பி நாங்கள் வந்ததுக்கு இப்போ பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தான் நம்ம அதிகமாக சிக்கிட்டு தவிக்கிறோமே ஒழிய எங்களுடைய பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லி மோசைக்கிட்ட அவங்க போய் முறுமுறுக்கிறாங்க. அப்போ மோசை போய் நேராக கடவுள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இந்த ஜனங்களை விடுதலை செய்யறதுக்கு தானே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் இந்த ஜனங்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, என்னுடைய வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறாங்க, அதுக்கு மாற அவங்களுக்கு கஷ்டமும் வேதனையும் சோதனையும் தான் அதிகமாக இருக்குது, இப்போ நான் என்ன ஆண்டவரே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக பார்வோனுங்களைய வெளியே அனுப்புவான், இந்த அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்யுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு வாதிகள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக அவங்கக்கிட்ட தொடர்ந்து பார்வோன்கிட்ட மோசையை அனுப்பிட்டே இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அதற்கு ஒரு முடிவும் வருது. அப்படி முடிவு வரும் பொழுது அவங்களெல்லாம் அந்த தேசத்தை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா இந்த சிறையிருப்பிலேருந்து நம்ம விடுதலை ஆகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே சந்தோஷமாக அவங்க வழி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வரும் பொழுது முன்னாடி கடல், பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய சேனை வருது. அப்போது அவங்க ஒரே பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்க நீண்ட நாள் சிறையிருப்பு, நீண்ட நாள் அடிமைத்தனம், அவர்களுக்கு வந்து எந்த வெளி உலக அனுபவமோ அறிவோ அவங்களுடைய சுதந்திரமோ எதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களால பயந்து போயிடுறாங்க, ரொம்ப பயந்த சுபாவம் உடையவங்களாக இருக்காங்க. அந்த பயந்த சுபாவத்தை கொண்டு அந்த ஜனங்க மறுபடியும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசைக்கிட்ட போய் சொல்கிறாங்க, எகிப்து தேசத்தில் பிரேத குழி இல்லைன்னு சொல்லி எங்களை இந்த இடத்துல கொண்டாந்து கொல்ல பார்க்குறியா, அதுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்போ மோசே என்ன செய்கிறாரு, மறுபடியும் கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்க பயத்தில் இருக்காங்கப்பா, பின்னாடி எகிப்தின் சேனை வருது, முன்னாடி கடல் இருக்குது, இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்திட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல செங்கடலை 2ஆக பிளக்க வச்சு ஜனங்களை அக்கறைப்படுத்துகிறாரு. அக்கறைப்படுத்தி முடித்த உடனேயே பார்வோன் சேனைகள் அவங்கள பின்தொடர்ந்து வந்தவங்க நடுக்கடலில் சிக்கி அவங்க மாண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அதிலிருந்து விடுதலையாகி வர்றாங்க,
விடுதலை வந்த உடனே அடுத்த சோதனை வருது. சோதனை வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்து போய் எங்கே போய் முறையிடுறாங்க, மோசே கிட்ட தான் போய் முறையிடுறாங்க. அப்போ மோசே இந்த ஜனங்களுக்காக என்ன செய்கிறாரு, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வராங்க. சரி, அதோட முடிஞ்சிச்சா? அடுத்தது தாண்டி அப்படியே வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை வருது. வனாந்தரத்தில் எங்களுக்கு சாப்பாடே இல்லை. நாங்கள் அங்கே கஞ்சியோ கூழோ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போங்க நாங்கள் என்ன செய்கிறோம், பசியோட நாங்கள் எப்படி இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு நடக்க முடியும்? நீ சொல்கிற இடத்துக்கு எப்படி நாங்கள் போக முடியும்? ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி மோசக்கிட்ட அவர் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவர் போய் மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்க பசினால் வேதனைப்படுறாங்கப்பா, குழந்தைங்கள்லாம் பசியில் இருக்குது, ஜனங்களெல்லாம் பசியில் வாடிட்டு இருக்கிறாங்க, இவங்களை நான் எப்படி இந்த பிரயாணப்படுத்தி கொண்டுட்டு போக முடியும்? ஸோ அதனால் நீங்கள் இந்த ஜனங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, வானத்திலிருந்து மன்னா அப்படிங்கிற அப்பத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அது டெய்லியும் அவங்களுக்கு, அவங்க எப்போ அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க கால் வச்சாங்களோ அது வரைக்கும் அந்த மன்னா வானத்திலிருந்து கடவுளால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாள் அவங்க அதை போய் எடுத்து சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் போடப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணியோட மண்ணாவோட நிற்கலை. அடுத்து தண்ணி பிரச்சனை வருது. இப்போ சாப்பிட்டாச்சு இல்லையா, தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா, உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணி கேட்டு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசக்கிட்ட போய் எங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது, எங்களுக்கு தண்ணி கொடுன்னு சொல்லி எல்லாரும் அவங்கள போய் சூழ்ந்துக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, இப்படி தண்ணி தாகத்தில் அவங்க தவிக்கிறாங்கப்பா, அதனால் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த கண்மலையை அடி, அவங்களுக்கு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதேமாதிரி கண்மலை அடிக்கிறாரு, தண்ணீர் வருது, ஜனங்களுடைய தண்ணீர் தாகமெல்லாம் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தேசத்தில் இருக்கும் பொழுதும் முறுமுறுத்தாங்க, தேசத்தை விட்டு வெளியே வந்தும் முறுமுறுக்கிறாங்க. சரி, அதோட அவர் நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில் கடவுள் கூப்பிட்றாரு மோசேயை, இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு சில சட்டத்திட்டங்களெல்லாம் நான் தரேன், நியாயப்பிரமாணமாக அதை உங்களுக்கு நான் தரேன், அதே ஜனங்கள்கிட்ட நீ கொண்டு போய் சேர்க்கணும், அதனால் நீ சீனாய் மலைக்கு மேலே வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. அதேமாதிரி சீனாய் மலைக்கு அவர் மோசே ஏறி போகிறாரு. அப்போ போய் அங்கே அவர் கடவுளோட பேசி அந்த கற்பலகைகளில் அவர் நியாயப்பிரமாணத்தெல்லாம் எழுதி அதை குறித்து 4 காரியங்களெல்லாம் விவரித்து சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது நாட்கள் அதிகமாகுது. நீண்ட நாட்கள் ஆகி மோசே வராததுனால இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க. பார்த்து ஆரோன்கிட்ட போய், கடவுள் என்ன ஆனாருன்னு தெரியல, மோசே என்ன ஆனாருன்னு தெரியல, அதனால் எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு கடவுளை நீ உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன்னுடைய நகைகளெல்லாம் கலட்டி கொடுத்து அதையும் இதையும் பண்ணி ஏதோ ஒரு சிலை மாதிரி ஒன்று உண்டு பண்ணி, இதுதான் எங்களுடைய கடவுள்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சுற்றி நின்று ஆடி பாடி சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தம் மறுபடியும் பரலோகத்துக்கு போகும்போது கடவுள் அதை கேட்குறாரு, பார்க்குறாரு. அவருக்கு சரியான கோபம் வருது. சரியான கோபம் வந்து அப்போ அவர் சொல்கிறாரு மோசக்கிட்ட, அப்பா, இந்த ஜனங்க சரியான முரட்டுத்தனமான ஜனங்களாக இருக்கிறாங்க, இவங்களை நான் பேசாமல் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன பாரு, இப்போது கீழே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சிலையை உண்டு பண்ணி அதுதான் அவங்களுடைய தெய்வம்னு சொல்லி எனக்கு கோபம் ஊட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் இவங்களை அழிச்சிடலான்னு நினைக்கிறேன் மோசே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், எத்தனையோ பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் மோசே போய் பிரார்த்தனை பண்ணினார், கொடுத்தாரு.
இல்லையா? ஆனால் இப்போ ஜனங்கள் வந்து அவங்களுக்கு வேறு தெய்வத்தையும் உண்டு பண்ணிட்டாங்க. அப்போ கடவுளுக்கு எவ்வளோ கோபம் வரும். அந்த ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவங்களுடைய வருத்தத்தை பார்த்து மோசேயை அனுப்பி இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தும் அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்களா, முரட்டுத்தனம் உள்ளவர்களா, கீழ்ப்படியாதவங்களா கடவுளுக்கு கோபம் ஊட்டும் பொழுது அந்த கோபத்தையே ஒரு மனுஷனால தணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மோசையினுடைய அமைதியான ஒரு குணம், பொறுமையான ஒரு குணம், சாந்தமுள்ள ஒரு குணம், அதுதான் கடவுளுடைய இருதயத்தையே மாற பண்ணக்கூடிய ஒரு ஜெபமா அவர் ஏறெடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுள் என்ன செய்தாருன்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அப்போ கடவுளுடைய இருதயத்தை பரிதாபம் அடைய செய்கிற அளவுக்கு மோசையினுடைய ஜெபம் அது உருக்கக்கூடிய ஒரு ஜெபமாக அமைந்திருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா மோசை வந்து சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி கடவுளே ஒரு இடத்துல சாட்சி கொடுக்குறார். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் அப்படின்னு ஒரு சாட்சி கொடுக்குறார். அப்படின்னா இவருடைய அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஜனங்களுக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசுகிற அந்த ஒரு உண்மை சாந்தம் அவரிடத்துல இருந்ததுனால தான் கடவுள் அவரை கொடுத்து அப்படி ஒரு சாட்சியை கொடுக்கறதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆசைப்படுறாரு மோசே. இந்த மாதிரி உங்களுடைய ப்ரெசன்ஸை நான் பார்க்கணும், உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வா, நீ மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மோசே கேட்குறாரு பாருங்க. மோசே உன்னுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்ட பொழுது யாத்திராகமம் 33 18 23 வரை உள்ள வசனங்களை கூறப்பட்டிருக்குது. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். பாருங்க, அவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை மோசே அந்த நாளில் பெற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு உடன்படிக்கையும் பண்ணுறாரு பாருங்க. அதற்கு அவர் யாத்திராகமம் 34:10 அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்றார். அதே பார்த்தீங்களா? அப்போ அவரோட உடன்படிக்கையும் பண்ணுறார். அப்போ மோசையினுடைய சுபாவம் எப்படி இருந்துச்சு? சாந்த குணம் உள்ளவராக இருந்ததுனால இந்த ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமையையும் மோசை பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவரை குறித்து ஒரு முறுமுறுப்பு வருது. என்ன முறுமுறுப்பு அப்படின்னா, மோசை வந்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அதை குறித்து அவருடைய சகோதரியும் சகோதரனும் முறுமுறுக்கிறாங்க. அப்போ அந்த முறுமுறுப்பு மோசை கேட்டாரோ என்னமோ, ஆனால் கடவுள் அந்த முறுமுறுப்பை கேட்குறார். கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆரோனை கூப்பிட்டு சொல்கிறாரு, மிரியாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். சகல மனிதரிலும் மோசையானவன் மிகுந்த சாந்த குணமுடையவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவரே சாட்சி சொல்கிறார். பாருங்க, கடவுள் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்குறார். அது மோசையை குறித்து தான். அப்போது சொந்த குடும்பத்திலையும் அவருக்கு எதிராக முறுமுறுப்புகள் வரும் பொழுது கடவுள் வைராக்கியமாக மோசைக்காக அங்கே செயல்படுறாரு. அப்போ அந்த அவருக்கு அதனால் அது பொறுக்கவே முடியல. மிரியாம ஆரோன் அது அவனை குறித்து, அவன் ஒய்ஃபை குறித்து பேசினது, அவன் குடும்பத்தை குறித்து பேசினதை கடவுளால் தாங்கிக்க முடியல. அதனால் என்ன செய்கிறாருன்னா அவங்கள கண்டிக்கிறாரு. கண்டிக்கிறது மட்டும் இல்லை, மோசை குறித்து சாட்சி கொடுக்குறாரு, தண்டனையும் கொடுக்குறாரு. மிரியாம் பார்த்தீங்கன்னா அவள் குஷ்டரோகியாக மாறி போன உடனே அப்போவும் யார் அவளுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா மோசே தான். மோசே கடவுளுடைய சமுத்திரம் போய் அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டான், ஆண்டவரே தயவுசெய்து மன்னிச்சிருங்க, அவளை சுகமாக்குங்க, குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் அவர் தான் போய் ஜெபம் பண்ணி அவளுக்கு சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம
பார்க்கலாம். அப்போ பாருங்க, ஜனங்களும் அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க, கூட பிறந்தவங்களும் எழும்புறாங்க, சுற்றிலும் சத்துருக்கள் எழும்பினாலும் மோசே கடவுளுடைய சமூகத்தில் போய் நின்று அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக, சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக திறப்பில் நின்று ஜெபித்து அவர் அப்படியே நின்றுட்டே இருப்பார். அப்போ கடவுள் மனசு இறங்க வரைக்கும் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, நின்றுட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் எப்போ மனம் இறங்குவார், எப்போ பதில் கொடுப்பாருன்னு ஒவ்வொரு தடவையும் காத்திருந்து 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 ஜெபித்து 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 வந்த பிரச்சனைகளெல்லாம் மேற்கொண்டு அந்த ஜனங்கள் அழகாக அன்பாக வழி நடத்திட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் அவர் அந்த சாந்த குணம் ஒவ்வொரு மனுஷனிடத்துல இருந்தால் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம வரும் பொழுது அதை அமைதியாக பொறுமையாக அதை நம்ம எப்படி மேற்கொள்ளலாங்கிற கடவுள் கொடுக்குற ஞானத்தோடு அவருடைய ஒத்தாசையோடு நம்ம அதை அந்த பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து நம்மளாலேயும் வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லை, பாருங்கள், மோசே மேலே கடவுள் எவ்வளோ பெரிய அன்பு வச்சுருந்துருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தினர் பேசும்போது கோபப்படுறாரு. அதே போல் அவர் மரித்து போனதுக்கு பிறகும் கூட அவருடைய சரீரத்தை கொண்டு போய் யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல போய் ஒழித்து அடக்கம் பண்ணி வைக்கிறார். பிசாசுக்கு கூட தெரியல. அந்த பிசாசு போய் மிகாவேல் தூதன்கிட்ட போய் கேட்குது, மோசையுடைய சரீரம் எங்கே இருக்கும், அவர் எங்கே அடக்கம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்குறத நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜனங்களுடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக ஏற்றுக்கொண்டு அவர் நினச்சிருந்தா அவர் குடும்பம் பிள்ளைகளோட அது வேற ஒரு தேசத்தில் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனாலும் கடவுளுடைய அந்த மன துருக்கத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை தன்னுடைய விருப்பமாக தன்னுடைய சித்தமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஜனங்களை தன்னுடைய தோளில் சுமந்துட்டு போகிற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, அங்கே சுமந்துக்கிட்டு போகிறாரு. ஆனால் அவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர் சுதந்திரிக்கலை. ஆனாலும் அந்த ஜனங்களுக்காக அவர் ஒவ்வொரு முறையும் கடவுள்கிட்ட பரிந்து பேசக்கூடியவராக இருந்தார். இந்த சாந்த குணம், இந்த உண்மையான குணம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா, நம்மளை சுற்றியுள்ளவர்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்குதா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குதா, உறவுகள் வாழ்க்கையில் இருக்குதா, நட்பு வட்டாரத்தில் இருக்குதா, நமக்காக யாராவது நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய பிரச்சனைக்காக, வியாதிக்காக யாராவது ஜெபிக்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஜெபிக்கிறோமா, நமக்குள்ள அந்த மனதுருக்கம் இருக்கா, பிறருக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, அந்த பாரம் நமக்குள்ளே இருக்கா, அவங்க விடுதலை அடையணுமே, அவங்க சுகம் பெறணுமே அப்படிங்கிற அந்த பாரம் மனதுருக்கம் மோசைக்குள்ளே இருந்துச்சு இல்லையா, அந்த பாரம் நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியுள்ளவர்கள் இடத்துலையும் அந்த பாரமும் மனதுருக்கமும் நமக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் இருந்துச்சுன்னா அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமே, அந்த சாந்த குணம் நமக்குள்ளேயும் அது வளரவும் வாழவும் அது நமக்குள்ளே நிலை பெற்று இருக்கவும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த சாந்த குணத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் எப்போ எப்படி என்ன செய்வாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். எதிரி எங்கிருந்து வரானே சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பாதத்தை நம்ம உறுதியாக பற்றி கொண்டு மோசையை போல நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டால், அந்த அன்பு மனதுருக்கம் சாந்தம் உண்மை நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் நிலைத்திருக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகமே இல்லை. இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும், வாஞ்சியோடு நம்ம தேடணும். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யுங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மோசே என்ற அந்த தேவ மனிதனிடத்தில் காணப்பட்ட உண்மையான குணம் ஆண்டவரே, சாந்த குணம், அந்த மனிதர்களிடத்தில் காண்பித்த பொறுமை அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் காணப்பட கிருபை தாங்கப்பா. சாந்தமுள்ள இருதயத்தை தாங்க, உண்மையான ஸ்பாவத்தை தாங்க. நாங்களும் நமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது என்பதை நாங்கள் இன்றைக்கு வாசிக்க கேட்டோமே தக
தகப்பனே, அந்த நீடிய சாந்த குணத்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வெறும் களிமண் ஆண்டவரே, எங்களை உருவாக்கினவர் நீர். நாங்களும் அந்த கரத்தின் கிரியை ஆண்டவரே, இந்த நீடிய சாந்த குணத்தை ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில வளர வாழ கிருபை தாங்க. விசுவாசத்தில் நாங்கள் நிலைநிற்க கிருபை தாங்க. சாந்தமுள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்கப்பா. தேவ அன்பை எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. சாந்த குணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே கிருபை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட செய்தியை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. மற்றொரு நாளிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பலனை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகள் வேலையடித்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மற்றொரு செய்தியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.